ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோன் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் இருக்காது. பட் இருந்தாலுமே உங்களுடைய கையில் இருக்க ஃபோனில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். ஸோ இந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இந்த ஜனவரி மாதம் 29க்கு பிறகு எப்படி நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள், எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன நடக்க போகுது, வெளிநாட்டில இருந்து வரவங்க கொண்டு வர ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி இந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளை நான் அப்படி டிஆர்சிஎஸ்எல் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்களை தான் இப்போ நம்ம வீடியோவாக மேக் பண்ணி சொல்ல போகிறோம். அதாவது ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வர ஃபோன்ஸ் இல்லைனா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபோன்ஸ் எல்லாமே டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்க ஃபோன்ஸாக இருக்கணும். நீங்கள் வாங்குற ஃபோனும் கட்டாயம் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கட்டாயம் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்மளுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதாவது டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷனில் கட்டாயம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ என் கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லை. ஸோ டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாமல் நான் ஆல்ரெடி சிம் போட்டு யூஸ் பண்ண 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் என்னுடைய கையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகும் இப்போ யூஸ் பண்ண கிடைச்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கையில் இருக்க டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அது இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஏதாவது ஒரு சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு சிம் கார்டு போட்டிருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வாங்க போகிற பிராண்ட் நியூவாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க, அதில் எந்த ஒரு சிம் கார்டும் போட்டில்லை அப்படின்னா அந்த மாதிரி சிம் கார்டு போட்டு இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் தான் கட்டாயம் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லை அப்படின்னா உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ண போகிற எந்த சிம் கார்டாக இருந்தாலும் அதில் நெட்வொர்க் வராது. அதாவது டயலாகாக இருந்தாலும் சரி, மொபிட்டலாக இருந்தாலும் சரி, ஹச், ஏர்டெல் இந்த மாதிரி 4 சிம்மில் எந்த ஒரு சிம்மை நீங்கள் ஃபோனில் போட்டாலும் உங்களுக்கு நெட்வொர்க் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பண்ணுறதுக்கு இவங்க சொன்ன இந்த டைம் பீரியடுக்குள்ளே இதை பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்தளவு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்ரீலங்காவில் எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாகவும் இதை பிளாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வாங்குற ஃபோன் கட்டாயம் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்கணும். அப்படி டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு நெட்வொர்க் வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜனவரி மாதம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ எண்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சொன்ன டேட்டும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கிளியராக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இல்லைன்னாலும் அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தேவையில்லை. அதை உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணவும் முடியாது. இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போய் டிஆர்சிஎஸ்எல் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தேடினாலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் இருக்க ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் கையில் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோனை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கொண்டு வர ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா யாரோ கொண்டு வர ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி டிஆர்சிஎஸ்எல் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. டிஆர்சிஎஸ்எல் வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம டிஆர்சிஎஸ்எல்ல சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த ஃபோனை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மை நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா நான் டிஆர்சிஎஸ்எல்க்கு கால் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு கொண்டு வர டிவைசஸ் அதாவது
பர்சனல் யூஸ்க்கு வந்து நீங்கள் கொண்டு வர டிவைசஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னுமே சொல்லி இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு எந்த ஒரு ஃபார்முமே வந்து இன்னுமே கொண்டு வந்து இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 29ஆம் தேதி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டைமுக்கு பிறகு சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபார்ம் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கஸ்டமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் கையில் வச்சிருக்கணும். அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோனை எங்கே வாங்கினீங்க அதுக்கான இன்வாய்ஸ் வந்து இருக்கணும். அந்த இன்வாய்ஸோட பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காக்குள்ளே கொண்டு வரும்போது அதுக்கான ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அந்த டேக்ஸை பே பண்ணி தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்ரீலங்காக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பே பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த IMEI நம்பரை வந்து இந்த TRCSL ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவங்க சொல்கிற விஷயம் தான். பட் இது எத்தனை நாளில் வந்து நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத இன்னுமே எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லி இல்லை. அதனால சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அப்புறமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அப்டேட்டாக கிடைக்கிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. பட் இன்னைக்கு நாள் வரையுமே எந்த ஒரு அப்டேட்டுமே வந்தில்லை. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொண்டு வர ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து சில விஷயங்கள் கட்டாயம் உங்களுடைய கையில் இருக்கணும். அதாவது அதோட இன்வாய்ஸ் ஆவது கட்டாயம் உங்களுடைய கையில் இருக்கணும், எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா TRCSL வெப்சைட்டில் கொடுத்துருக்க அவங்களுடைய ஃபார்மில் சில விஷயங்கள் கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து TRCSL அப்ரூவல் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபோனை கொண்டு வரதுன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரினர்ஸ் ஸ்ரீலங்காக்கு வரும்போது அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து பெர்மனெண்ட்டாக தங்க போகிறதில்ல, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் போக போகிறாங்க. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டாந்து தான் இந்த நாட்டுக்கு யாருமே வரப்போகிறதில்ல. ஸோ அதனால இந்த மாதிரி TRCSL பிரச்சனை வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து வரப்போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து தாராளமாக அவங்க யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனை ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்க ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்அஃபிஷியலாக கொண்டு வர ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் இப்போதைக்கு பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதன் மூலமாக நாட்டுக்கு வர வேண்டிய பல டாக்ஸஸ் வந்து இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இல்லீகலாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து கட்டாயம் இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த சொல்கிற வேகத்தில் வந்து இதை பண்ண முடியாது. அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பின்பற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே அவங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் TRCSL மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இனிவரும் காலங்களில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக அப்டேட்டாக வரப்போகுது அப்படிங்கிறத நான் அப்டேட் வந்த உடனே கட்டாயம் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா TRCSL அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலை வரும். கட்டாயம் நீங்கள் வாங்குற ஃபோன் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா TRCSL அப்ரூவல் இருக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரில் இருக்க நம்பரை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி TRCSL அப்ரூவல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதனால கட்டாயம் நீங்கள் TRCSL அப்ரூவல் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸே ஆத்தரைஸ் டீலர்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அதனால நம்ம இதை வந்து ஆதரிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். பட் இருந்தாலுமே ஸ்மார்ட் ஃபோனோட விலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இனிமேல் நம்மளுடைய கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன Samsung Galaxy S25 Ultraவோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கு. இதே வெளிநாட்டில் நம்மளுக்கு ஜஸ்ட் கொண்டு வந்து செல் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனோட விலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3,80,000 பிரைஸ் ரேஞ்சில் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த TRCSL அப்ரூவலோட இருக்க ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நம்ம அதுக்கான பிரைஸ் ரேஞ்சை கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு இந்த TRCSL இருக்க ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த டவுட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. ஸோ TRCSL இப்படி தான் நீங்கள் வந்து ஃபோன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எங்கேயுமே இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியில்ல. அதை சொன்ன உடனே கட்டாயம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.